சீக்கிரம் வந்தாதான் ஆச்சரியமே. போதும் சார். ஆமா, நான் உனக்கு டியூஷன் கத்துக்கு வந்திருக்கேன். கையில புக்லாம் எடுத்து வந்திருக்கேன். நானே கிளாஸ் கட் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஏய் வாய், ஒரு நாள் பார்க்கல என்ன இருப்போது? படிப்பு தான் முக்கியம். அது எனக்கும் தெரியும். பட் இந்த கிளாஸ் நம்ம இருக்க முடியாது. பா குளிருதுலோ. ஏன் என்னாச்சு? பின்ன ஒரு பக்கெட் ஐஸ் எடுத்து தலையில வச்சா சாருக்கு வெடப்பு தான். அப்புறம் FB ல புதுசா ஒரு ப்ளே ஆட் பண்ணிருக்கீங்க போல. போட்டோல காமெண்ட்ல தெரிக்குது. அது பிள்ளை செமையாச்சா? அதான் கொன்றுவேன். என்ன தவிர வேற எவ்வளவு பார்த்தனா? நீயே என்னை விட்டுட்டு போனாலும் இந்த சிச்சுவேஷனே நான் உன்னை விட்டுட்டு போறேன். ஹலோ, இதெல்லாம் 80s படத்திலே பார்த்தாச்சு. ஆனா நீ சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கூட உன் கண்ணு பார்த்தா சொல்லணும். என்னங்க சார்? இந்த உலகத்தை ஆசீர்வாதம் பண்ண வந்த ஏஞ்சல் டி. இப்ப எனக்கு குளிருது. பாத்தியா? ஏய், என்னமோ ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கல? ஆமா, என்னது? ஓ, என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா விட மாட்டானுங்களே. ஏன் அப்படி சொல்ற? அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க மாட்டியா? இன்ட்ரோடியூஸ் தானே பண்றேன். ரீச்சால தளபதி குரூப்ல சேர்ந்துட்டு இவனுங்க பண்ற ஆட்டகாசம் இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, அவர் தான் தலை ஃபேன். அது 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 அங்க எதுவுமே இல்ல. அது தளபதி ஃபேன். வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. நீ என்னடா ஈரன் மாமி மேல் பேசிட்டு இருக்க? ஏய், அவனுக்கு மட்டும் தீம் இது, எனக்கு இல்லையா? அவர் பிரவீன், அவர் யாதவன். ஏய் பிரவீன், நீயா? ஏய், நீ சொன்ன தேவதையா? என்னோட கண்ணியே தெரியாதா? ஏய், உனக்கு இது தெரியுமா? சார், இவன் பக்கத்துல. நல்ல வேலை அத்தா பையன் சொல்லாம போயிட்டியா? ஏய் மச்சான், கவலைப்படாத, சொல்ல மாட்டேன். நண்பேன்டா. சரி, வாடா கிளம்புவோம். வா. காதல் ஆசை யாரை விட்டது? ஹலோ. வீட்டில் அம்மாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? ஆமாவா? இல்லை உன்னை அடிச்சாங்களா இல்லை ஏதாவது பேசுனாங்களா? என்கிட்ட பேசவே இல்லைடா. ஐயோ, அப்புறம் சரி அப்பனா அப்பனா என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம பார்க்க வேணாம், மீட் பண்ண வேணாம், அதான் நல்லது. ஆனால் ஒன்று, என் நினப்பில் எப்போ நீ இருப்ப. மிஸ் யூடா. சொல்லுடா, அவசரமா வர சொன்ன? நல்லா இருக்காங்க. இதுக்கு அவசரமா என்ன கால் பண்ணி வர சொன்ன? இல்லை, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் கூப்பிட்டேன். என்ன? இல்லை டேய் மச்சான், சொல்கிறேன் மச்சான். டேய் வாழ்வில சண்டையா இருக்கு மச்சான்.
வாழடாமா தற்கொலை பண்ணிப்பேன்னு மேட்றாங்க. ஏன்டா? எப்போதும் அவங்க வீட்டில் உன்னை பற்றி பேசிக்கிட்டு தானே அவங்க அம்மா அன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஓ என்னடா ஓ, எத்தனை நாளைக்குடா லவ்வுக்காக பெத்தவங்களை விட்டு கொடுப்பீங்க? இந்த அடியாச்சும் பெத்தவங்க லவ் விட்டு கொடுங்கடா. சே ஹலோ டே ஹலோ. நம்ம நினைப்பு அது மனசுல இருக்கிற வரைக்கும் அது இப்படிதான் தெரியும். ஸோ ஒரு சின்ன இடைவெளிக்கு அழுகிறதே உன் நினைவில் கண்ணீர் சுமக்கிறதே என் உயிரில் உன் காதல் என்னை கொள்கிறதே. காதல் சுகம்தானா, தனிமையிலே தவிக்கையில் சுகம்தானா, இருளுக்குள்ளே ஒளியை தேடி என் விழி அழுகிறதே. உயிரே என் உயிரே, உனக்காக நான் இருப்பேன். ஹலோ சொல்லு. ஏ மச்சான், அது எப்படிடா இருக்கு? டேய் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காதா, அதுக்கு வேறு பாய் கிடச்சிருச்சு. அதை பற்றிலாம் பேசாம போன வெயி. என்னடா வாழ்க்கையின்றி இருதையும் நொறுங்கி போனேன். என்னையே மௌனத்தில் இறக்கிறேன். அந்த நேரம் கண்ணிலே ருசி வளர்க்கும் கனவுகள் தந்தாய், நெஞ்சில் சின்னதாய் சுகம் வளர்த்தாய், சிறகுகள் முளைக்க வைத்தாய். என்னடா அவன்? என்னடாச்சு? முடியல மச்சான். என்னதான் நான் அதுக்கிட்ட வெடப்பா பேசினாலும் என் மனசுக்குள்ள என் உயிரோட மேலே நேசிச்சேன்டா. அது நான் வேணான்னு சொல்லும்போது என் மனசை பட்ட பாடு எனக்கு மட்டும் தானே தெரியும். என் மனசை அதை புரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னது உன் மனசை புரிஞ்சுக்குமா? அதோட உன் மனசை புரிஞ்சுக்கணும் சைக்காட்ரிஸ்ட் டாக்டரா? என் மனசுல என்னென்ன இருக்கோ அது அவனுக்கு தான் போய் சொல்லணும். அது புரிஞ்சுக்கோனா கடைசியா பூசி விட்டு தான் போவோங்க. கேட்டுக்கடா மச்சான், எல்லா பிள்ளைங்களும் அந்த மாதிரி இல்லை மச்சான். சில பிள்ளைங்க வந்து நம்ம ஃபீலிங்க அதுக்குள்ளே புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னும் சில பிள்ளைங்களுக்கு நம்ம தான் மச்சான் புரிய வைக்கணும். ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிற முதல்ல மச்சான் போகலாம். சொல்லுது ரொம்ப ஈஸிடா, அந்த வழி அனுபவிக்கிற எனக்கு தானே தெரியும். பாவம் அதை லவ் பண்ணுற பசங்களாம். டேய் மச்சான், மச்சான் பேபிடா. டேய் அது போன் அடிக்குது.